மண்ணில் விளையும் மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு தவிர்த்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலைவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். பொதுவாக இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இனிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம காதில் கேட்டாலே நம்ம எல்லார் மனசிலும் ஏற்படக்கூடிய முதலாவது ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் தான். இந்த சாக்லேட் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோகோவிலிருந்து செய்யக்கூடிய ஒரு இனிப்பு பண்டம் அல்லது ஒரு தின்பண்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோகோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஊர்லேயும் சரி வெளிநாடுகள்லேயும் சரி பயிர் வைத்து வளரக்கூடிய ஒரு வகையான கொடி வகை தாவரம். இந்த கோகோ பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோகோ பீன்ஸ் அப்படிங்கிறது காஃபி கொட்டை போலவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வகையான பை ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த கோகோவுடைய மருத்துவ குணங்களை பற்றி நம்ம அலசி பார்க்கும்போது ரொம்ப அபிரிதமான மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறத பார்க்குறோம். ஈவன் தோ இது நம்மளுடைய நாட்டுக்கு நேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இல்லைனா கூட இன்றைக்கு கோகோவை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் முதல் 10 இடங்களில் இந்தியா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த கோகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாக்லேட், ரா சாக்லேட் அல்லது அந்த சாக்லேட் செய்யக்கூடிய முக்கியமான அந்த பவுடரில் பார்த்தோம்னா பொதுவாக இன்பத்தை தூண்டக்கூடிய, மனசில் சந்தோஷத்தை தூண்டக்கூடிய நிறைய வேதியியல் பொருட்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிந்தது. ஒரு லட்டு சாப்பிடும்போது நமக்கு இருக்கக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது வேறு, அதே ஒரு சாக்லேட் சாப்பிடும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது வேறு. இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் செய்து பார்த்தபோது அந்த கோகோவில் ஓரளவுக்கு சர்க்கரையை சேர்க்கும்போது அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆல்கலாய்டு வெளிப்படுகிறது. அந்த ஆல்கலாய்டு அப்படிங்கிறது மனதை சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு அப்படிங்கிறத சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சாக்லேட் அப்படிங்கிறது, கோகோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதோட உபயோகப்படுத்தப்பட்ட வழக்கம் அப்படிங்கிறது கிபி 1400 நாம் இருக்கிறத பார்க்குறோம். சில பழங்குடி மக்கள் அதை உபயோகப்படுத்தி வந்ததாகவும், அதன் பிறகு பிரிட்டிஷர்ஸ் ஒவ்வொரு ஏரியாவாக காலனைஸ் பண்ணும்போது அந்த ஒரு விதைகளை கொண்டு வந்து அவங்க சொல்கிற மாதிரி அவங்க அதை சாப்பிடும்போது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை பார்த்து அதன் பிறகு அவங்களும் கல்டிவேட் பண்ணி நிறைய நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டு வணிக ரீதியாக அது முன்னேற்றம் பெற்றது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த கோகோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம் பார்க்கும்போது 2 வகையான குணத்தை கொடுக்க முடிகிறது. ஒன்று, இன்றைக்கு நிறைய ஆண்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, குறிப்பாக 20 to 40 வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. நிறைய பேருக்கு நிறைய விவாகரத்துகள் ஏற்படுவதற்கு காரணமான முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண் பெண் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைகின்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. கணவன் மனைவிக்கிட்டே இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைந்து போகிறது. அதனால் அவர்களுக்குள் உடல் அளவில் மனதளவில் நிறைய வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நிறைய ஆய்வறிக்கைகள் இன்றைக்கு சொல்கிறத பார்க்குறோம். கவுன்சிலிங் போகிறாங்க, இல்லை குடும்பத்தினர் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க, அப்பவும் சார்ட் அவுட் ஆகலை. சில பிரச்சனைகள் வெளிப்படையாக சொல்லப்படுவது கிடையாது. ஆனால் அந்த காரணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது அது முதலாவது இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறந்த பிறகு அல்லது 2 குழந்தை பிறந்த பிறகு அவர்களுக்கு ஒரு 35 வயது ஆகும்போது மிகப்பெரிய அளவில் அந்த ஈர்ப்பு குறைய ஆரம்பித்து அது இன்றைக்கு வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குரியதாக்குகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த ஒரு பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கோகோ தான். பொதுவாக நம்ம ஊரில் இந்த ஒரு சாந்தி முகூர்த்தம், கல்யாணம் ஆன பிறகு ஆகின்ற சாந்தி முகூர்த்தம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இனிப்புகளை வைத்திருப்பார்கள். ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவங்களுக்கு முக்கியமான ஒரு டயட்டாகவே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டார்க் சாக்லேட் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. இந்த கோகோஸோட பவுடரை எடுத்து நிறைய பாலில் போட்டு அதை நல்லா ஒரு திக்காக கொதிக்க வச்சு அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு முக்கியமான உணவாகவே அதை கொடுத்திருப்பதை நம்ம நிறைய பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிக வேகமாக மனதில் இன்பத்தை தூண்டி கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ஒரு
ஒரு அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த கோகோவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடிந்தது. இரண்டாவது பார்த்திங்கன்னா ஃபீமேல் லிபிடோ அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், குறிப்பாக இந்திய பெண்களை பொறுத்த வரையிலும் உடல் உறவு அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கல் ஈவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஆய்வறிக்கை வருகிறது. பெரும்பாலான நேரங்களில் அந்த உடல் உறவை விரும்பாத பெண்களுடைய எண்ணிக்கையுடைய அளவு அதிகமாக இருக்கிறது. காரணம் பலவாக இருந்தாலும் அந்த மாதிரி விரும்பாத ஒரு விஷயத்தில் அவர்கள் ஈடுபடும் போது மன அழுத்தத்திற்கும் அதிகமான ஒரு வெறுப்புக்கும் உள்ளாகிறார்கள் அப்படிங்கிறத நிறைய பார்க்க முடிகிறது. ஒரு 40 வயதில் இந்த மாதிரி வெறுப்பு ஏற்படலாம். ஆனால் 25 வயது, 28 வயது, 30 வயது வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு இது மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதனால தான் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா 32லேருந்து 35 வயதுக்குள்ளே விவாகரத்து கேட்கக்கூடிய பெண்களுடைய அளவு மிக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மனதளவில் அந்த உடலுறவுங்கிற விஷயத்தையும் ஒரு அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கு பெரும்பாலும் இல்லாமல் இருப்பது தான் இதற்கு காரணம். இதற்கு தான் முக்கியமான மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோகோன்னு சொல்லக்கூடிய சாக்லேட்ஸ் தான். உங்களுடைய லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், சுகர் இல்லாத ஆட்களாக இருந்தால் டெய்லி ராத்திரி படுக்கும்போது 2 சாக்லேட் சாப்பிட்டு படுங்க. 2 பீஸ் ஆஃப் சாக்லேட் சாப்பிட்டு படுத்து பாருங்கள். 3 மாதம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப் ரொம்ப சார்ம்ஃபுல்லாக மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். சுகர் இருக்கக்கூடிய ஆண் பெண்களாக இருந்தால் கோகோ பவுடர் உங்களுக்கு மார்க்கெட்டில் சாதாரண உணவுப் பொருளாக கிடைக்கும். டார்க் சாக்லேட் ட்ரிங்காக அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 100 மில்லி பால் எடுங்க, 100 மில்லி தண்ணி அதில் கலந்துருங்க. இந்த டார்க் சாக்லேட் பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் அதில் போட்டு நல்லா கலந்துருங்க. அப்புறம் அந்த ஒரு ட்ரிங்கை டெய்லி நைட்டு படுக்கும்போது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு படுத்து பாருங்கள். உங்களுடைய உடல் எனர்ஜி நல்லா அதிகமாகிறத பார்க்க முடியும். உங்கள் உடம்புல மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு நிலைமை அதிகமாகிறத பார்க்க முடியும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்துடைய அளவு அதிகமாகும். காலையில் எழுந்திருக்கும் போது இருக்கக்கூடிய புத்துணர்ச்சியோட அளவு அதிகமாகும். இதெல்லாம் படிப்படியாக முன்னேறி வருவதை நாம் பார்க்க முடியும். வேலைக்கு போகக்கூடிய நிறைய பெண்களுடைய ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, முதல் நாள் இரவு அவங்க கணவனோடு சேர்ந்து உடலுறவு வைத்து கொண்டால் அடுத்த நாள் அவர்களுடைய எனர்ஜி பெரிய அளவில் குறைஞ்சிடுது. அந்த எனர்ஜி குறையும் போது அடுத்த நாள் வேலைகள் செய்ய முடிவதில்லை, உடல் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பெண்கள் சொல்கிறாங்க, எனக்கு அந்த லிபிடோன்னு சொல்லக்கூடிய அந்த இன்பம் அடையக்கூடிய நிலைமையே ஏற்பட மாட்டேங்குது. ஒரு மெக்கானிக்கலாக நான் செக்ஸ் வச்சுக்கிறேனே தவிர என்னால் அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னதான் இது ஒரு தனிப்பட்ட கணவன் மனைவியோட விஷயமாக இருந்தாலும் இது ஒரு மருத்துவ பிரச்சனை அப்படிங்கிறது யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தில் நிறைய தவறான தொடர்புகள், தவறான பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. ஸோ இதை குறைப்பதற்கு ரொம்ப அழகாக செய்ய வேண்டியது, வீட்டுக்கு போகும்போது டெய்லி 2 சாக்லேட் பீஸ் எடுத்து வாயில் போட்டுட்டு சூ பண்ணிட்டு தூங்குங்க. அதே போல் சுகர் இருக்கவங்க சாக்லேட் சாப்பிட முடியாது. அதனால் கோகோ பவுடரில் 100 மில்லி பாலுக்கு 50 மில்லி தண்ணி, அதில் 1 ஸ்பூன் கோகோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் 2 நாள் சாப்பிட்டேன் எனக்கு எஃபெக்டிவாக இல்லை அதை சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் ரெகுலராக நைட்டில் 1 கிளாஸ் சாக்லேட் ட்ரிங்க் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 3 மந்த்ஸ் கழித்து உங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களோட ரிலேஷன்ஷிப் வீட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய மனநிலைமை, எதுக்கு எடுத்தாலும் கத்தக்கூடிய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மனநிலைமை எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், ஒர்க்கு பண்ணக்கூடிய விகிதத்தில், ஒரு நாளை பிளான் பண்ணக்கூடிய விகிதத்தில் எவ்வாறு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள். எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த கோகோன்னு சொல்லக்கூடிய டார்க் சாக்லேட் அல்லது சாக்லேட் எல்லாமே பார்த்திங்கன்னா மனதில் இன்பத்தை கொண்டு வரக்கூடிய, உடலுறவில் நாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதை ஒரு மருந்தாக இல்லை, ஒரு உணவாக தொடர்ந்து நம்ம பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியத்துடனும் இளமையுடனும் வாழ முடியும். நாள்தோறும் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு விடுவித்துக் கொள்ளலாம் என்பதற்கான வழிமுறைகளையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேயே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போராட்டங்கள் அதுதான் ஒரு சமூகத்தில் நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவதற்கான அடிப்படையான அளவுகோலாக இருந்திருக்கிறது.
வரலாறு என்பதே போராட்டங்களின் வழியாகத்தான் முன்னேறி வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நீதிக்கான போராட்டங்களின் வழியாகத்தான் ஜனநாயகமும் சட்டங்களும் கூட உருவாகின என்று சொல்லலாம். எப்போதெல்லாம் மனிதகுல விரோதமான நடவடிக்கைகள் அல்லது ஒரு சமூகத்தின் ஒரு பிரிவினருக்கான நடவடிக்கைகளை இன்னொரு பிரிவினர் மேற்கொள்கிற போது அங்கு போராட்டங்கள் என்பது ஒரு அடிப்படையான விடுதலைக்கான ஒரு உபகரணமாக மாறிவிடுகிறது. அதனால் தான் எப்பொழுதுமே போராட்டம் என்ற சொல்லுக்கு மக்களுடைய மனதில் ஒரு உயரிய அர்த்தம் இருக்கிறது. எதிர்ப்பவர்கள் தான் இருக்க முடியும் என்பது தான் இந்த உலகத்தினுடைய நியதி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு சமீபத்தில் ஒரு புள்ளிவிவரம் வந்திருக்கிறது. அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக போராட்டங்கள் நடக்கக்கூடிய மாநிலம் எது என்பதுதான் அந்த புள்ளிவிவரத்தினுடைய அடிப்படை. அப்படி பார்க்கிற போது இந்தியாவிலேயே சென்ற ஆண்டில் மிக அதிகமான போராட்டங்கள் நடந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 20,450 போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கின்றன. இதற்கு அடுத்த நிலையில் பஞ்சாப் இருக்கிறது, அதுக்கு அடுத்த நிலையில் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது, அதற்கு பிறகு டெல்லி இருக்கிறது. ஆனால் மிக அதிக அளவில் 20,000ற்கு மேற்பட்ட போராட்டங்களை தமிழகம் ஓராண்டில் நடத்தி இருக்கிறது என்று சொன்னால் இது எதனுடைய ஒரு அடையாளம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு போராட்டங்கள் ஒரு மாநிலத்தில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த தரப்பு மக்களுக்குமே நிம்மதி இல்லை, அமைதி இல்லை என்பதுதான் அதில் ஒரு செய்தி. அந்த அளவிற்கு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான அமைதியும் சீர்குலைந்திருக்கிறது, எல்லோருமே அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, யாருக்குமே நியாயம் கிடைக்கவில்லை, எந்த போராட்டம் நடத்தியவர்களுக்கும் நியாயம் கிடைக்கவில்லை, அதனால் தான் தொடர்ச்சியாக அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் என்பது இன்னொரு செய்தி. எப்படி பார்த்தாலும் கூட இந்த 2 செய்திகளுமே நமக்கு நல்ல செய்திகள் அல்ல. ஏனென்றால் தொடர் போராட்டங்களின் வழியாக நமக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதன் வழியாக ஒரு சமூகம் அமைதி அடைய வேண்டும். ஆனால் மாறாக போராட்டங்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் எத்தகைய ஒரு ஆட்சி நடைபெறுகிறது, எத்தகைய ஒரு சூழல் நிலவுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த போராட்டங்கள் பலதரப்பட்டவையாக இருக்கின்றன. அதாவது ஒன்று அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள், இன்னொன்று சமூகத்தின் சில குறிப்பிட்ட பிரிவினர் நடத்தக்கூடிய போராட்டங்கள். உதாரணமாக விவசாயிகள் நடத்தக்கூடிய போராட்டம், அல்லது ஜல்லிக்கட்டிற்காக நடத்தக்கூடிய போராட்டம், அரசு ஊழியர்கள் நடத்தக்கூடிய போராட்டம், இப்படியெல்லாம் பல போராட்டங்கள் இருக்கின்றன. அவர்கள் போராட்டங்களை ஒடுக்க போராட்ட உணர்வு தமிழகத்தில் அலையாக பரவிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் அனுமதி தருவதற்கு மறுக்கிறார்கள். அனுமதி தந்தால் கூட அவர்கள் அந்த போராட்டத்தை அவர்கள் மிக கடுமையாக தாக்குகிறார்கள். அதாவது நீங்கள் மதுவிற்கு எதிராக, டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தை இந்த அரசு எப்படி ஒடுக்கியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போது கூட விவசாயிகளுக்கு ஆதரவாக இளைஞர்கள் போராடுவதற்கு மெரினாவுக்கு வந்தபோது அவர்களை அங்கிருந்து அகற்றுவதில் காவல்துறையினர் காட்டிய ஆவேசம் என்பது அதிர்ச்சியடைய வைத்தது. மக்களுடைய உரிமைகளுக்காக நடத்துகிற போராட்டங்களுக்கு ஜனநாயகபூர்வமான அனுமதிகளை வழங்க வேண்டும். மாறாக இங்கே போராடாதே, அங்கே போராடாதே, இவர்களை கூடக்கூடாது, அவர்கள் வரக்கூடாது என்றெல்லாம் சொல்வதன் மூலமாக மக்களுடைய உரிமைகளை நசுக்குகிற ஒரு வேலையை இந்த அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. போராடுவது என்பது ஒரு அடிப்படையான ஜனநாயக உரிமை. அதன் மூலமாகத்தான் ஒரு சமூகத்தினுடைய நியாயங்கள் என்பது கேட்டு பெறப்படும். மாறாக காவல்துறை என்பதே போராட்டங்களை ஒடுக்குவதற்கான ஒன்று, அல்லது மக்கள் எதற்காகவும் தங்களுடைய குரல்களை உயர்த்தக்கூடாது என்பது ஒரு கொடூரமான பாசிச சமூகமாக நம்மை மாற்றிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது இந்த போராட்டங்கள் தொடர்பாக பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய சில எதிர்மறையான எண்ணங்கள் அல்லது அரசு செய்யக்கூடிய சில கெடுபிடிகள், இது எல்லாமே மக்களுடைய நலன்களுக்கு விரோதமானவை, மக்களுடைய உரிமைகளுக்கு விரோதமானவை. உண்மையிலேயே நம்முடைய சமூகத்தில் இவ்வளவு போராட்டங்கள் நடக்கிறது என்றால் ஒருபுறம் நாம் வருத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் இருக்கிறதா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்றைக்குத்தான் தீரும் என்று நாம் வருத்தப்பட வேண்டியிருக்கிறது. இன்னொரு புறம் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நாம் பிரச்சனைகளை கண்டு வாய்மூடி மௌனமாக இருக்கவில்லை. இந்த மாநிலத்தினுடைய மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறார்கள், குரல் கொடுக்கிறார்கள், தெருக்களுக்கு வருகிறார்கள் என்பது இந்த சமூகத்தில் விழிப்புணர்ச்சி அதிகரித்து வருகிறது என்பதனுடைய அடையாளமாகவும் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த போராட்டங்களுக்கிடையே ஒவ்வொருவரும் நடத்துகிற போராட்டத்திற்கு மற்றவர்கள் ஆதரவளிக்க வேண்டும். அப்படி ஆதரவளிக்கிற பட்சத்தில் எல்லோருக்குமான நியாயங்கள் கிடைக்கும். சமூகத்தில் யாரும் ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினரை கைவிட்டு விடக்கூடாது. எல்லோருக்குமான நியாயங்களுக்காக நிற்க வேண்டும். அப்படி நிற்பது ஒன்றுதான் நம்முடைய சமூகத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்கான ஒரே வழி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை புரிந்த சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள தயாராகவே இருக்கின்றார்கள். எனவே இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். நம் வீடியோவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி.
வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷின் தெற்காசிய பிரிவின் மண்டல இயக்குனர் திரு TK அருணாச்சலம். கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட ஒரு அங்கம். இந்த அமைப்பு உருவான விதம், இந்த அமைப்பு மூலமாக இந்த மொழி திறனை வளர்க்குறதுக்கான பயிற்சிகள் எவ்வளோ தூரம் இவங்க கொடுத்துட்ருக்காங்க, ஆங்கில மொழியை ஒரு திறனாக பார்க்க வேண்டிய அவசியத்தில் நாம் ஏன் இருக்கோம், இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, ஆசிரியருக்கான பயிற்சியும் ஏன் தேவையாக இருக்குது, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் தெற்காசிய பிரிவின் மண்டல இயக்குனர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இந்த ஒரு அமைப்போட மண்டல இயக்குனர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது உலகம் பூரா இருக்குது. ஸோ உலகளாவிய ஆங்கில மொழி பேசுபவர்கள் மொழியை ஒரு திறனாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பயிற்சி அப்படின்னும் போது உங்களுக்கு அதற்கான ஒரு பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும். மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதில் இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் ஏன் இருக்குது? எல்லாரும் நம்ம படிக்கிறம்போது ஆங்கில வழி கல்வியில் தான் படிச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் ஆங்கிலம் அப்படிங்கிறத ஒரு பிரத்யேகமாக வேற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம ஏன் பார்க்கணும்? அதற்கான ஒரு பயிற்சிகள் அப்படின்னும் போது உங்கள் அமைப்பு மூலமாக நீங்கள் எப்படி கொடுத்துட்ருக்கீங்க? இந்த அமைப்போட ஒரு தரச்சான்று, இந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் ஒரு வேலிடாக உலக அளவில் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு இந்த பயிற்சி சார்ந்தும் ஆங்கில மொழி சார்ந்தும் நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு இந்த மொழி சார்ந்த ஒரு பயிற்றுனர் அப்படிங்கிற முறையிலையும் ஒரு மண்டல இயக்குனர் அப்படிங்கிற முறையில் இப்படிப்பட்ட ஒரு அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஏன் உருவாக்கினாங்க, அதோட செயல்பாடுகள் பற்றி சொல்லுங்கள். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உலகத்திலேருந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு படிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஆங்கிலம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட் பிரிவே உருவாக்கினாங்க. யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பிரிட்ஜில் படிக்கணும் என்றால் அவங்களுக்கு ஆங்கிலம் தேவை. அதுக்கான ஒரு டெஸ்ட்டாக தான் நாங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் பிரிவு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ஒரு லாஸ்ட் 1950s 60s உலகம் முழுக்க யூரோப்பியன் யூனியன்லாம் ஃபார்ம் ஆச்சு. நிறைய பேருக்கு ஆங்கிலம் ஒரு மொழி ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு ஆயிடுச்சு, ஃபார் காமர்ஸ். இது இருந்ததுனால நிறைய பேர் உலகம் முழுக்க ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டார்கள். லாஸ்ட் 20 இயர்ஸில் என்ன ஆகிவிட்டது என்றால் இந்த குளோபலைசேஷன், இன்டர்நெட், மொபைல் டெக்னாலஜி இதெல்லாம் வந்ததுனால இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆங்கிலத்திலே இருந்ததுனால உலகம் முழுக்க நிறைய பேர் ஆங்கிலத்தில் இருக்கிற சார்ந்த இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்குது. இந்தியாவில் ஐடி டிபார்ட்மெண்ட், ஐடி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்ததுனால இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 70% ஆஃப் இந்தியா இன்னும் வெர்னாக்குலர் மீடியமில் தான் படிக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. ஒரு 30% ஆங்கில வழி ஸ்கூல்ஸ்க்கு போகிறாங்க. ஆனால் காலேஜ்னு ஒன்று வரும்போது கிட்டத்தட்ட 90% அத்தனை பேரும் ஆங்கிலத்திலேயே படிக்கிறாங்க. அப்போ ஒரு டிரான்சிஷன் நடக்கிறது. எப்படி தமிழ்லேருந்து ஒரு ஸ்கூல் முழுக்க படித்து விட்டு காலேஜ் போகும்போது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும்போது என்ன ஆகிறது ஒரு மாணவனுக்கு? அப்போ தான் நம்ம சொல்கிறோம், நிறைய பேர் எஜுகேஷனிஸ்ட் சொல்லுவாங்க, இந்த கல்வியினால எல்லாரும் ஒன்லி மெமரைஸ் தான் பண்ணுறாங்க, ரோட் லேர்னிங் பண்ணுறாங்க, அறிவு வளர்க்குறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை என்ன இருக்குன்னா, அவங்க இங்கிலீஷை ஒரு 12 இயர்ஸ் இன் ஸ்கூல் ஒரு சப்ஜெக்டாக படித்தாங்க. அவங்களுக்கு கிராமர் எல்லாம் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்காங்க. ஆனால் காலேஜில் போகும்போது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது அது இங்கிலீஷ் பிகம்ஸ் அ டூல் ஃபார் கம்யூனிகேஷன். அதில் தான் பிரச்சனை இருக்குது. ஸோ ஒரு டெஸ்ட்டுன்னு ஒரு கேள்வி கேட்கும் போது மாணவனுக்காக அந்த இது தமிழில் தெரியும், ஆனால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் எழுத தெரியாததுனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அதை மெமரைஸ் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு முதல்ல 12 மாத குழந்தை, 18 மாத குழந்தைக்கு முதல் ஸ்கில் என்ன தெரிகிறது? லிஸ்னிங் ஸ்கில், ரெண்டாவது பேச்சு திறமை, ஸ்பீக்கிங். இது 2 தான் எனி லாங்குவேஜ் ரொம்ப சாதாரணமான ஸ்கில். ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நம்ம மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் அத்தனை பேருக்கும் எழுத தெரியும், படிக்க தெரியும். பேச்சு திறமை, லிஸ்னிங் ஸ்கில்ஸ், இது 2 தான் தே ஆர் ஸ்ட்ரகிளிங். ஏன் அது? ஏனென்றால் நார்மலாக ஈஸியாக வர வேண்டிய ஒரு ஸ்கில் அவங்களுக்கு தே ஆர் ட்ரீட்டட், ஒரு இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணதுனால அவங்களுக்கு கிராமர் தெரியுது, ஒகேபுலரி தெரிகிறது, ஆனால் அவங்களால திறமைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ண முடியல. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் டெஃபிசிட்டை அதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த டிபார்ட்மெண்ட், கேம்பிரிட்ஜோட டிபார்ட்மெண்ட். நாங்கள் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பள்ளிகள்,
more than 1000 schools, ஒரு 800 colleges, universities, government departments, தமிழ்நாடு முதற்கொண்டு நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ் ஆஸ் அ ஸ்கில் எப்படி வளர்த்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் வந்து we are a not for profit organization. நாங்கள் வந்து we build skills and capacity. அதுதான் எங்களுடைய ரோல். We have teams across India, trainers, ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், எப்படி அவங்க ஒரு ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் இப்போ இங்கிலீஷ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடுச்சு. நாங்கள் வந்து கேம்பிரிட்ஜ் பிலீவ்ஸ் இன் மல்டிலிங்குவலிசம். தமிழில் படிங்க, உங்களோட மதர் டங் அது. அதை தவிர்த்து ஒரு ஐடி ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஆங்கிலத்தையும் ஒரு ஸ்கில்லாக கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு பயன்படும். ஒரு பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். ஃபாரின் ஸ்டடீஸ்க்கு வெளிநாட்டு போக வேண்டாம், ஒரு சான்றிதழ் தேவைப்படும், அதுக்காக உபயோகப்படலாம். அதை தவிர்த்து இருக்கிறவர்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் ஜாப்ல இருக்கிறவங்க கூட உங்களுக்கு ப்ரமோஷன் எதாவது வேணும்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அதை வந்து நாங்கள் மேம்படுத்துகிறோம் எங்களோட சான்றிதழ் மூலமாக. கண்டிப்பாக சார். இப்படிப்பட்ட ஒரு இது ஒரு நான் ப்ராஃபிட்டபிளாக இயங்குறது அப்படின்னு சொல்லும் போதே மொழி பற்றின விஷயங்களை, அதை பற்றின ஒரு வளர்ச்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு பங்களிப்பு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கும் கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் லாங்குவேஜ் உங்களோட டீமுக்கும் இருக்குன்னு சொல்லலாம். இப்போது மொழி பற்றி நம்ம பேசும்போது ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு மொழி தாண்டி திறனாக எப்படி மாறுது, எந்த கண்ணோட்டத்தில் நம்ம இதை வேறுபடுத்தி பார்க்கணும்? ஐ திங்க் தமிழ்நாடு வந்து இட்ஸ் அ பயனியர். இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆங்கிலம் கற்றுக்கொள்வது தமிழ்நாடு பயனியர். என்னவென்றால் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கும்போது நம்ம வந்து ஷேக்ஸ்பியர், ஷெல்லி இதெல்லாம் நம்ம ஒரு லிட்ரேச்சர் சார்ந்த மொழியில் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கொள்கிறோம் என்றால் அந்த லாங்குவேஜோட கல்ச்சர் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் இந்தியன் இங்கிலீஷ் ஒரு ஆரிஜினேஷன் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. இது என்ன பண்ணார்கள் என்றால், ஒரு லாங்குவேஜை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதோடைய ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர் தெரியாமல் கூட ஃபங்க்ஷனல் யூஸுக்காக நீங்கள் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கொள்ளலாம். இப்போ நிறைய பேர் தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வேர்ட்ஸ்வொர்த், ஷேக்ஸ்பியர், ஷெல்லி பற்றி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு நம்மளுடைய இங்கிலீஷ் டெய்லிஸ், நியூஸ் பேப்பர் மூலமாகவோ நிறைய இந்தியன் ஆத்தர்ஸ் எழுதுகிறாங்க. இந்தியன் நியூஸ் டெலிவிஷன் இப்போ நிறைய இங்கிலீஷ் ப்ரோக்ராமில் இருக்குது. அதை வைத்துக்கொண்டே ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம். முன்னாடி ஒரு லாங்குவேஜ், ஃபாரின் லாங்குவேஜ், இப்போ சைனீஸ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ஜெர்மன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முன்னாடி அந்த கல்ச்சரையும் சேர்த்து கற்றுக்கொண்டு இருந்தோம். ஆனால் இந்தியாவிலே தான் கல்ச்சரை விட்டு ஒரு லாங்குவேஜை ஸ்கில்லாக மட்டும் எப்படி திறனாக கற்றுக்கொள்ளலாம் என்று அது இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சது. உலகம் முழுக்க இப்போ பரவி இருக்கு. யூரோப்பியன் யூனியனில் when they form, அவங்க வந்து எதுக்காக பண்ணாங்கன்னா மொபிலிட்டி ஆஃப் லேபர். இப்போ ஜெர்மனியில் இருக்கிறவர் வந்து யூகேல வந்து ஒர்க் பண்ணணும்னா ஒரு ஜாபுக்கு ஒரு இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் தேவைப்படும், ஜெர்மன் இல்லாட்டி இங்கிலீஷ்க்கான ஒரு ஸ்கில் தேவைப்படும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து டெவலப் பண்ணது கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ். இப்போ அந்த யூரோப்பிய நாடுகளில் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் காமன். அனைத்து மொழிகளிலும் இது ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதே இப்போ வந்து இந்தியாவில் வந்து அதே மாதிரி இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் எவால்வ் பண்ணி ஒரு வேலைக்காக இந்த மாதிரியான ஒரு ஆங்கிலம் தேவை, ஒரு ஸ்கில், திறன் தேவை. அப்படி என்றால் அதுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் தேவை, என்ன மாதிரியான வொக்காபுலரி தேவை, எப்படி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும் வித்தவுட் த பேக்கேஜ் ஆஃப் கல்ச்சர். அதுதான் நாங்கள் இப்போ வந்து ஸ்கில்லாக, திறனாக பார்க்கும்போது மோர் தென் 130 கண்ட்ரீஸில் இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கோம் ஆங்கிலம் திறன் வளர்ப்பை. இதை எப்படி வந்து வித்தவுட் த பேக்கேஜ் ஆஃப் கல்ச்சர் சொல்லலாம் என்றுதான் எங்களுடைய திறமை. ஓகே, இப்போது இதை திறனாக நம்ம பார்க்குறதோட அந்த கண்ணோட்டம் மாறணும் அப்படின்னு ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி திறன் மேம்பாடு சார்ந்த நிறைய இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் பற்றி பேசும்போதெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்குன்னு போகிற டைமில் திறன் மேம்பாடுன்னு நிறைய சொல்கிற இடத்துல கம்யூனிகேஷன் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. அது வரும்போது லாங்குவேஜ் பிளேஸ் த மேஜர் ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியான முறையில் நம்ம வந்து பார்க்குற விஷயங்களை எடுத்து சொல்ல தெரியலன்ற இடத்துல நிறைய பேர் ஏன் திணறாங்க. இதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் உங்களோட அமைப்பு மூலமாக எப்படிப்பட்ட ஒரு பணிகளை செஞ்சுட்டு இருக்கீங்க? ஓகே, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். அது சில பேருக்கு அது ஹியூமரஸாகவும் இருக்கலாம். இப்போ நிறைய பேர் நீச்சல் திறமை அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை வந்து நம்ம எல்லாம் ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து ஒரு ஆடிட்டோரியம் பண்ணி அதில் ஆடியோ விஷுவல் ரிசோர்ஸஸில் போட்டுட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை வச்சு எப்படி ஸ்விம் பண்ணலாம்லாம் சொல்லி கொடுத்தா ஒரு 1 வீக் ட்ரைனிங்க்கு அப்புறம் ஒரு ஆடிட்டோரியமில் கற்றுட்டு ஆஃப்டர் த 7th டே அவங்களோட ஸ்விம்மிங் பூலில் குதிக்க சொன்னால் அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? தெரியாது. ஏனென்றால் அவங்க வந்து ஸ்விம்மிங்கோட நாலேஜ் இருக்குது, ஆனால் ஸ்விம்மிங்கோட அப்ளிகேஷன், அந்த நாலேஜை அப்ளை பண்ணால் இட் பிகம்ஸ் ஸ்கில்.
அது கன்வர்ஷன் பை ப்ராக்டிஸ் இது நடந்தால் தான் அது திறனாகுமே தவிர இதை வந்து வெறும் கிளாஸ் ரூம்லேயோ ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூல்லையோ நம்ம வந்து வெறும் நாலேஜ் மட்டும் கற்றுக்கொள்கிறோம். கிராமர் எப்படி, வொக்காபுலரி எப்படி, நம்ம பசங்கள்லாம் கிராமர் டெஸ்ட் பண்ணுறாங்க, அதனால ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. ஆனால் அதை வந்து எப்படி ரியல் லைஃப்பில் எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திறனை ப்ராக்டிஸ் மூலமாக கொடுத்தா கண்டிப்பாக தெரியும். இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஸ்கூலில் இந்த பித்தாகரஸ் தியரம் படிச்சிருப்பாங்க. அதே வயசில் பசங்க வந்து சைக்கிள் ஓட்டுறதும் கற்றுருப்பாங்க. இப்போ இன்றைக்கி யாராவது வந்து ஒரு 25 year old ஸ்டூடெண்ட்டை வந்து பித்தாகரஸ் தியரம் அப்படின்னா என்னதுன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு நீங்கள் இன்றைக்கி ஓட்டுப்பா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ஓட்ட முடியும். ஏனென்றால் அவங்க சைக்கிள் பண்ணும்போது தே ப்ராக்டிஸ். நாலேஜும் இருந்தது எப்படி சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்று. பட் ஆனால் தே மேட் மிஸ்டேக்ஸ். யாராவது அவங்கள கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு திறனை அவங்க வளர்த்து கொண்டதுனால எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த திறன் உங்ககிட்டயே இருக்கும். இது வந்து நாலேஜுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம், அந்த எக்ஸாம் எழுதுற வரைக்கும் உங்களுக்கு இருக்குமே தவிர திறன் என்றால் அதை அப்ளிகேஷன் மூலமாக கன்வெர்ட் பண்ணுறது. இது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது இந்தியாவில் முக்கியமான பிரச்சனை, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க எம்ப்ளாயபிலிட்டி இல்லை. ஐ திங்க் இட்ஸ் நாட் ரைட். ஏன்னா இவ்வளோ ஆயிரக்கணக்கான இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வராங்க, ஹியூமனிட்டி கிராஜுவேட்ஸ் வராங்க, அவங்கள்ட்ட போய் யூ ஆர் நாட் எம்ப்ளாயபிள், ரிஜெக்ட் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெரி நெகட்டிவ். நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா அவங்களுக்கும் திறன் இருக்குது. ஆனால் அந்த திறன் வந்து அவங்களுக்கு நாலேஜாக இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த நாலேஜை ஸ்கில்லாக மாற்றுவதற்கான ஒரு ப்ராக்டிஸ், ஒரு என்வாயன்மெண்ட் அதை கொடுத்து விட்டோம் என்றால் ரொம்ப சரளமாக அவங்களும் ஆங்கில திறமையை வெளிப்படுத்த முடியும். அந்த எப்படி அந்த அப்ளிகேஷன் அதை வந்து நீங்கள் டெக்னாலஜி மூலமாக பண்ணலாம், டீச்சர் ட்ரைனிங் கிளாஸ் ரூமில் பண்ணலாம். அதை தவிர்த்து நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ யாராவது ஒரு ஸ்கூல் காலேஜில் இங்கிலீஷ்லேயே பேசிக்கொண்டார்கள் என்றால் அது ஒரு சோஷியல் லாங்குவேஜாக இன்னும் இங்கிலீஷ் இல்லை. ஸோ இட் இஸ் ஃபைன், யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் இங்கிலீஷ் இன் சோஷியல் கான்டெக்ஸ்ட். ஆனால் ஒரு ஜாப் ஸ்கில்க்காக ஒரு இன்டர்வியூ ஸ்கில் தேவைப்படுது உங்களுக்கு இங்கிலீஷ். அதை வந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? திடீர்னு ஒரு நாள் கேம்பஸ் இன்டர்வியூவில் அன்றைக்கி உங்களுக்கு இங்கிலீஷில் பேச சொன்னால் உங்களால் பேச முடியாது. ஸோ அதை வந்து இந்த ட்ரைனிங் எப்படி கொடுக்கலாம், இதற்காக ஒரு ஈகோ சிஸ்டமே நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். டீச்சர் ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ். நாங்கள் வந்து கேம்பிரிட்ஜ் எங்கள் மூலமாக நிறைய காலேஜ் ஃபேக்கல்ட்டி, ஸ்கூல் ஃபேக்கல்ட்டிஸை நாங்களே ட்ரெயின் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்க மூலமாக ட்ரெயின் பண்ணினோம்னா அவங்க ஸ்கூலில் அவங்க அந்த ஆசிரியரே அந்த ட்ரைனிங் ஆஃபர் பண்ணாங்கன்னா ஒரு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் என்று சொல்கிறோம். அந்த மூலமாக, அந்த டெக்னிக் மூலமாக அவங்க இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுத்தார்கள் என்றால் அனைத்து மாணவர்களும், நீங்கள் தமிழ் மீடியம்லேயும் படிச்சிருக்கலாம், ஆனால் உங்களால் ஆங்கிலத்தை ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் போகிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி பேச முடியும் என்றால் அந்த திறமையை தான் நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம். இப்போ நீங்கள் கொடுக்குற பயிற்சி, நீங்கள் அக்ராஸ் த வேர்ல்டு 130 கண்ட்ரீஸில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னும் போது டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங் தேவை, இவங்களுக்கும் மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பயிற்சி எப்படி நடக்குது? இதற்கான ஒரு டியூரேஷன் என்ன? யாரெல்லாம் இப்படி ஒரு பயிற்சி எடுத்துக்கலாம்? இது வந்து எங்களுடைய சான்றிதழ் வந்து 6 முதல் 60 வயசு வரை யார் வேணால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது வந்து டெஸ்ட் டேக்கர்ஸ்னு சொல்லுவோம். அதை தவிர்த்து ட்ரெயினர்ஸ் அவங்க தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எனி லாங்குவேஜ் அதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வி கால் இட் ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ், பேச்சு திறமை, அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ், எழுதுகிற திறமை வந்து ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ். அடுத்த ஸ்கில் வந்து ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ். இது வந்து லிஸ்னிங் மற்றும் ரீடிங். இப்போ யாராவது பேசுகிறத நீங்கள் லிசன் பண்ணலாம், எழுதுறத ரீட் பண்ணலாம். இந்த லிசனிங் அண்ட் ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து இது வந்து நீங்கள் டெக்னாலஜி மூலமாக ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். ஒரு இம்மர்ஷன் டெக்னிக் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். இப்போது ஒரு நியூஸ் சேனல் பார்க்குறீங்க, ஒரு ப்ரோக்ராம் டாக்குமெண்ட்ரி பார்க்குறீங்க, அது இங்கிலீஷில் இருந்ததுன்னா உடனே நீங்கள் தமிழில் கொஸ்டின் கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த லிஸ்னிங் ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில்ஸை கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரியாக ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நீங்கள் தமிழையே எடுத்துக்கொண்டால் லிஸ்னிங் அண்ட் ஸ்பீக்கிங் வந்து 2 வயசுல எல்லாருக்கும் வந்துடுது. ஆனால் எழுதுறது இன்னும் அதை ரீட் பண்ணி எழுதுறது 3 மேபி 4 years 6-7 yearsல தான் அவங்களால ஒரு பேராகிராஃபே எழுத முடியுது தமிழ் மதர் டங்லேயே. அதே மாதிரி ஆங்கிலமும் இட் டேக்ஸ் டைம். ஆனால் இதை ஸ்கில் பேஸ்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணினீர்கள் என்றால் கிராமர் முக்கியம்தான். ஆனால் கிராமரை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினீர்கள் என்றால் அண்ட் டீச்சர்ஸ் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ டீச்சர்ஸ் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமில் எப்படி எல்லா டீச்சர்ஸும் கிளாஸ் ரூம் வந்து சைலண்ட்டாக இருக்கணும், நான் தான் பேசுவேன், நான் சொல்கிறத நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று மாணவர்களிடம் அது ஒரு டிசிப்ளின் நினைப்பாங்க. ஆனால் ஆங்கிலம் ஸ்கில்லாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த கிளாஸ் வந்து வெரி நாய்ஸியாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸே அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. குரூப் ஒர்க், அவங்களுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து அவங்களே கற்றுக்கொள்ளலாம்.
இப்போ வந்து இப்போ டெக்னாலஜி இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது எல்லார்கிட்ட. நீங்கள் ஒருத்தரை ஒரு பேச்சு திறன் எப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த மாணவனே ஒரு வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு அது அவங்களுக்கு போட்டுக்கொண்டு அதை காண்பித்தாலே அவங்களுக்கே தெரியும், ஓஹோ என்னோட பாடி லாங்குவேஜ் சரியில்லை, என்னால் இப்படி பேச முடியல. சில பேர் கொஞ்சம் ஆக்சென்ட் அதோட பேசுகிறாங்களே, அது ரொம்ப நல்லா ஸ்டைலாக இருக்கே, அது எப்படி, சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை வச்சு தே கேன் லேர்ன் பை இம்மர்ஷன். இது ஒரு நல்ல டெக்னிக். இதை வந்து நீங்கள் கிளாஸ் ரூமில் தான் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. ஒரு 5 நிமிஷம் அனைத்து மாணவர்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சோஷியல் கம்யூனிகேஷனில் இங்கிலீஷில் பேசினார்கள் என்றால் 6 to 12 monthஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களால காண்பிக்க முடியும். திஸ் வில் ஹெல்ப் தம். இது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு முக்கியமான காரணம், தமிழ்நாட்டிலேயே நான் முன்னாடி சொன்ன மாதிரி 70% தே ஸ்டடி இன் தமிழ் மீடியம். அந்த ஆங்கில திறனை அவங்க முதல்ல வளர்த்து கொண்டாங்க. காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட லேர்னிங் ஸ்கில்ஸ், அது வந்து படிப்பு திறமையும் இம்ப்ரூவ் ஆகும். அது பண்ணினார்கள் என்றால் லெக்சரர்ஸ் வந்து காலேஜில் அவங்க ட்ரெயின் பண்ணும்போது அவங்களால அதை ரிலேட் பண்ண முடியுது. அதை வந்து அவங்க பண்ணினார்கள் என்றால் அதை நாலேஜ் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ண முடியும். அவங்க வந்து மெமரைஸ் பண்ண தேவையில்லை. அதில் வந்து முக்கியமான அவுட்கம் என்னவென்றால், தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆங்கிலம் கண்டிப்பாக தெரியும், ஆனால் அவங்களுக்கு ஆங்கிலத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுதான் ஃபீட்பேக் வருதே தவிர ஆங்கிலம் தெரியவில்லை என்று ஃபீட்பேக் இல்லை. அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் இல்லாட்டி ஒரு இன்டர்வியூவில் ஆங்கிலத்தில் பேச்சு திறமை கம்மியாக இருக்கிறது என்கிறார்கள். இந்த சான்றிதழ் மூலமாக அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் என்னால் பண்ண முடியும், என்னாலையும் ஆங்கிலத்தில் பேச முடியும். நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கலாம், ஆனால் என்னோட சக மாணவர்கள்லாம் சென்னையில் படிச்சிருக்கிறார்கள், கோயம்புத்தூரில் படிச்சிருக்கிறார்கள், அவங்களோட இங்கிலீஷ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது என்று டிஃப்ரென்ஸ் இருக்க தேவையில்லை. நீங்களும் அந்த ட்ரைனிங் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 12 to 18 months உங்களாலையும் சரளமாக அது ஒரு ஸ்கில்லாக யூஸ் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வந்து விட்டார்கள் என்றால் தமிழ்நாட்டு மாணவர்கள் தே வில் பி சக்ஸஸ்ஃபுல் த்ரூ அவுட். கண்டிப்பாக சார். இப்படி ஒரு அசஸ்மெண்ட் மூலமாக தன்னை வந்து ஒரு குவாலிஃபை பண்ணிக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கான வாழ்வாதாரம் அவங்க நெக்ஸ்ட் நிலைக்கு போகணும் அப்படின்னும் போது எம்ப்ளாயபிலிட்டி எவ்வளோ தூரம் ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லுவீங்க? ஓகே, எம்ப்ளாயபிலிட்டி அது வந்து அகெயின் ஒரு சில இண்டஸ்ட்ரி வந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் இவங்க இந்த வேலைக்காக எம்ப்ளாயபிள் இல்லை அப்படின்னு. எங்களுடைய கருத்து என்றால் நிறைய வேலை இருக்கிறது. இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, பிபிஓ இருக்குது, ஐடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி, மீடியா. நீங்கள் வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இதில் ஒவ்வொரு வேலைக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆங்கில திறமை தேவை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆங்கில திறமை தேவை கிடையாது. ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கு தேவையான ஒரு ஆங்கிலம் அது ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு மீடியா பர்சனாலிட்டிக்கு ஆங்கிலம் தேவை அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட ஆங்கில திறமை டிஃப்ரெண்ட். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா லாங்குவேஜ் ஆங்கில திறமை வந்து ஒரு 6 லெவலில் இருக்குது. காமன் யூரோப்பியன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். 6 லெவலில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான லெவல், எந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எந்த மாதிரியான லெவல் தேவையோ அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா எல்லாரும் ஒரே லெவலில் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும், அது வந்து அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணுவீர்கள் என்றால் அதுக்கு வந்து உங்களுக்கு பேச்சு திறமை அவ்வளோ தேவையில்லை. ரீடிங் ஸ்கில்ஸ், மேனுவல் அதெல்லாம் தேவையே தவிர ஒவ்வொரு வேலைக்கு அதுக்கு தேவையான சான்றிதழ் தேவை, லாங்குவேஜ் ஸ்கில் தேவைப்படுது. அதை கேம்பிரிட்ஜ் வந்து நாங்கள் வி ஒர்க் வித் ஆல் த எம்ப்ளாயர்ஸ். அத்தனை இண்டஸ்ட்ரியோட நாங்கள் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட்ஸை கொடுக்குறோம். ஸோ இப்போ நாளைக்கு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் வரும்போது லெவல் 3 லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்தால் நாங்கள் அது B1 லெவல் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு பிபிஓ இண்டஸ்ட்ரிக்கு, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு இஸ் கம்ப்ளீட்லி சூட்டபிள். ஸோ ஒரு ரூரல் ஸ்டூடெண்ட்டும் அந்த வேலைக்காக போகலாம். B2 லெவல் ஒரு C1 லெவல் இது வந்து மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ், நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிக அளவு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் தேவை. கொஞ்சம் இங்கிலீஷில் நெகோஷியேட் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் பண்ணுற ஸ்கில்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது என்றால் அது இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் ஸ்கில். அதை வந்து வேறு மாதிரி அனைத்து மாணவர்களுக்கும் அது இருக்கணும் என்று அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த மாதிரி ஆஸ்பிரேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸை வழங்கலாம். ஸோ இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ட்ரைனிங் செஷனுக்குள்ளே வரும்போதே அவங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெய்லர்மேடாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ டீச்சர்ஸ் ட்ரைனிங்னு நீங்கள் முதலே சொன்னீங்க. ட்ரெயினர்ஸ் தான் ரொம்ப தேவையாக இருக்குது. இன்றைக்கி எல்லாம் நம்ம ஆங்கிலம் படிக்கிறோம் அப்படின்னாலும் இன்றைக்கி அந்த 30% மக்கள் ஆங்கில வழி கல்வி படிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான இன்டர்வியூஸ்க்கெல்லாம் போகும்போது ஈவன் அவங்களும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, சரியான முறையில் கம்யூனிகேட் பண்ண முடியல. இப்போ இதில் எங்கே பிரச்சனை வருது? சரியான முறையில்
அவங்களுக்கு வந்து டீச்சிங் இல்லையா, இல்லை இந்த டீச்சர்ஸ்க்கு சரியான ட்ரைனிங் கிடைக்கலையா, எங்கே ப்ராப்ளம் இருக்குது? அவங்களுக்கான ட்ரைனிங் தான் ஏன் அவசியம்? ஒன்று வந்து நாங்கள் பேட் ஃபார் டீச்சர்ஸ். இப்போ நீங்கள் என்னதான் இருந்தாலும் ரொம்ப ஈஸி அது. டீச்சர்கள் ஆசிரியர்கள் வந்து சரியாக கொடுக்கலங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் அதே கேட்டு பாருங்கள். இப்போ குழந்தைகள்லாம் வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க. எந்த ஆசிரியர் வந்து வீடியோ கேம் விளையாட சொல்லி தராங்க? ஆனால் நல்லா ரொம்ப திறமையாக தானே விளையாடுறாங்க. ஏன் அதில் வந்து பசங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது வந்து ஒரு என்கேஜிங் மீடியமாக இருக்குது. அதில் அவங்க வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுனால அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அட்டென்ஷன் ஸ்பேனே இருக்கிறது இல்லை, யாரும் கிளாஸ்க்கே வரதில்லை. ஆனால் அதே மாணவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வீடியோ கேமை ஒரு இடத்துலேருந்து அப்படியே நகராமல் விளையாடலாம். இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா 4 மணி நேரம் உட்கார்ந்து அப்படியே பார்ப்பாரு. ஏன்னா அவ்வளோ என்கேஜிங்காக இருக்குது, அவ்வளோ இன்வால்வ்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீச்சர்ஸை குறை சொல்கிறது இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஆனால் அவங்க தான் டிஃபால்ட் ரீசன் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாணவர்கள் மூலமாக ஒரு இந்த லேர்னிங் நாங்கள் அது வி கால் இட் லேர்னிங் இன்டர்வென்ஷன். ஒரு கிளாஸ் ரூமில் நடக்கிறத வந்து எப்படி என்கேஜிங்காக இருக்கலாம், எப்படி இன்டராக்டிவாக இருக்கலாம். ஒரு மாணவனுக்கு ஒரு ஈடுபாடோடு இருந்தால், கிளாஸ் ரூம் இருந்தால் அவங்க ஏன் கிளாஸ் ரூம் வரமாட்டாங்க? இப்போ நிறைய பேர் கிளாஸ்க்கே வரதில்லை அப்படிங்கிறாங்க. இருக்காது. அவங்களுக்கு ஒரு என்கேஜிங்கான ஒரு கிளாஸ் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். இப்போ கேம்பிரிட்ஜே நாங்கள் வந்து சின்ன குழந்தைகளுக்காக 6லேருந்து 12 வயசு, இப்போ உலகம் முழுக்க எல்லாரும் டேப்லெட்ஸ் மொபைல் ஃபோன்ஸில் தான் குழந்தைங்க விளையாடுறாங்க. நீங்கள் சொல்லலாம் இது தப்பு சரியில்லை அப்படின்னு, ஆனால் அதில் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் ஹேப்பனிங். ஸோ நாங்களே என்ன பண்ணியிருக்கோம்னா ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்காக ஒரு கேம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஷாப் அண்ட் ட்ராப் அப்படின்னு ஒரு கேம். ஒரு ஷாப்பிங்கில் போய் எவ்வளோ வொக்காபுலரி வேர்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுற மாதிரி, ஃபுட்பால் FC அப்படி ஒரு ஃபுட்பால் கிளப்பை நீங்கள் நடத்துகிற மாதிரி அதில் எப்படி நீங்கள் ஆங்கிலம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வி ஆர் டாக்கிங் டு இந்தியா டெவலப்பர்ஸ். கிரிக்கெட் கிளப் எப்படி இப்போ IPLலாம் வரும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தணும்னா என்ன மாதிரியான ஒரு ஆங்கிலம் தேவை, அந்த மாதிரி ஒரு என்கேஜிங்காக நீங்கள் ஒரு லேர்னிங் டூல் பண்ணினீர்கள் என்றால் மாணவர்களுக்கும் அது என்டர்டெய்னிங்காக இருக்கும், என்கேஜிங்காக இருக்கும், இன்டராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கான திறமை வந்து ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் ஐ திங்க் ட்ரெடிஷ்னல் டீச்சர் வந்து தே ஆர் ட்ரீட்டட் ஆஸ் சேஜ் ஆன் த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க முன்னில் வந்து எல்லாருக்கும் தன்னுடைய நாலேஜை பங்கு கொடுத்துறாங்க. ஆனால் இப்போ வந்து மாணவர்களுக்கு தேவை கைட் ஆன் த சைடு. பக்கத்தில் இருந்து மாணவர்களுக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணலாம், எப்படி ஊக்குவிக்கலாம் என்று தான் அந்த மாதிரியான திறமை ஆசிரியர்களுக்கு தேவை. அந்த திறமையை தான் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் வந்து ஆசிரியர்களுக்கு எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற திறமை தேவையில்லை. தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் வெரி டேலண்டட். அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஓரியன்டேஷன். நீங்கள் எப்படி மாணவர்களிடையே ஒரு நியூ டெக்னிக்கை எப்படி அவங்களுடைய பக்கத்தில் இருந்து எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம், அந்த மாதிரியான டெக்னிக்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட ஒரு அங்கம் சொல்லியிருக்கீங்க. உலக அளவில் எல்லா நாடுகளுக்குமே இதற்கான ஒரு பயிற்சி அப்படின்னு கொடுக்குறீங்க. அப்படின்னாலும் இப்படி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம் என்ன, எந்த ஒரு நோக்கத்தினால இது உருவாக்கப்பட்டதுன்னு தெரியணும். இது மற்ற யூனிவர்சிட்டியிலிருந்து எந்த அளவுக்கு மாறுபடுது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏனென்றால் இது கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் வந்து ஒரு வெரி யூனிக் டிபார்ட்மெண்ட். மற்ற யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் சான்றிதழுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. இப்போ நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எடுத்துக்கொள்ளலாம், ஹார்வர்டை எடுத்துக்கொள்ளலாம், அவங்களிடம் இந்த மாதிரியான கிடையாது. சான்றிதழ் வழங்குவது அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டாக உண்டே தவிர உலகளாவில் அந்த மாதிரியான ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி லோக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி பண்ண வேண்டும் என்ற ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. இது வந்து வெரி ஃபியூ ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் இன்வால்வ். இந்தியாவில் அதே மாதிரி லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ் இருக்குது. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஆல்சோ திஸ். நாங்கள் வந்து வி பார்ட்னர் வித் ஆல் ஆஃப் தெம். இப்போது அமெரிக்காவில் மிஷிகன் யூனிவர்சிட்டி அப்படின்றது அவங்க எங்களை மாதிரியே சான்றிதழ் வழங்குறாங்க. ஸோ கேம்பிரிட்ஜும் மிஷிகனும் வி கொலாபரேட். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கேம்பிரிட்ஜ் மிஷிகன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆஃபர் பண்ணுறோம். அதை தவிர்த்து இப்போ என்ன ஆங்கில சான்றிதழ் ஏன் இப்போது இந்தியாவில் ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது என்றால் மொபிலிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் ஓவர்சீஸ் போய் படிக்க விரும்புகிறாரு. அப்போது அவங்க வந்து அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து போக வேண்டும் என்றால் அங்கே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இங்கிலீஷ். நீங்கள் சொன்ன மாதிரி 30% ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தர் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இங்கிலீஷ். ஆனால் மீதி 70%க்கு அவங்களுக்கு தேவை ஆங்கில சான்றிதழ் தேவை. அதுக்காக நாங்கள் சில டெஸ்ட் ஆஃபர் பண்ணுறோம். IELTS, கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் அட்வான்ஸ்ட், பிஸ்னஸ் இங்கிலீஷ் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி டெஸ்ட் வந்து அவங்க ஸ்கூல்லேயே காலேஜ்லேயே அவங்க பயிற்சி எடுத்துக்கொண்டு அவங்களால இஃப் தே கேன் டெமான்ஸ்ட்ரேட் த ஸ்கில்ஸ், அது வந்து அவங்களுக்கு ஒரு மொபிலிட்டி கொடுக்கும்.
சில நாடுகளில் மைக்ரேஷன் கூட நடக்குது, ஸ்கில் லேபர். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் இருக்கலாம், ஒரு டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், யூ வாண்ட் டு மைக்ரேட் டு யூகே, ஆஸ்திரேலியா. அவங்களுக்கும் மைக்ரேஷனுக்காகவும் ஜாப்ஸ்க்காக வீசாக்காக அவங்களுக்கு சில ஆங்கில சான்றிதழ்கள் தேவை. அதையும் இந்த டிபார்ட்மெண்ட் நாங்கள் வழங்குகிறோம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்மால் பீஸ் தான். இந்த ஓவர்சீஸ் போகிறவங்க வந்து ஒரு சின்ன பீஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணவர்கள், காலேஜ் மாணவர்கள் அவங்களுடைய லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட், லோக்கல் ஆஸ்பிரேஷன் அதை மீட் பண்ணுறது தான் எங்களுடைய பெரிய சேலஞ்ச். ஏன்னா இந்தியா எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். இட் வில் பி த யங்கஸ்ட் கண்ட்ரி இன் 2050. மோர் தென் 45% வில் பி அண்டர் 25. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் மில்லியன்ஸ், 100 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி ஒரு திறமையை அவங்களுக்கு வளர்த்து இந்தியா டு பிகம் அ குளோபல் ஹப். இப்போ மேக் இன் இந்தியா பிரதமர் மோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் நிறைய எல்லா கவர்மெண்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு எப்படி ஒரு லோக்கல் லெவல் எம்ப்ளாய்மெண்ட் தேவையோ அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக சார். கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷின் தெற்காசிய பிரிவின் மண்டல இயக்குனர் அப்படிங்கிற முறையில் மொழி பற்றின ஒரு புரிதல், ஒரு கண்ணோட்டம் இன்றைக்கி நம்மளுக்கு ஏன் மாறுபட வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும், அப்படி மாறுபட்டால் அவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது உலக அளவில் எவ்வளோ தூரம் அதிகரிச்சிட்ருக்கு அப்படின்னு நிறைய கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததுக்கு மிகவும் நன்றி. காலகாலங்களாக நாம் கற்றிடாத பல தகவல்களை அழகு தமிழில் தொகுத்து நமக்காக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்களுக்கு தமிழ் இலக்கிய வரலாற்றிலே ஒரு தனிப்பெரும் இடம் உண்டு. அவர் இந்த மண்ணில் வாழ்ந்த காலம் மிக குறைவு. ஆனால் 42 வயது மட்டுமே வாழ்ந்த அவர் தமிழ் இலக்கியத் துறையிலும், தத்துவத் துறையிலும், சைவ சித்தாந்த துறையிலும், வரலாற்றுத் துறையிலும் புகழ்பெற்ற ஒருவராக விளங்கினார். இத்தனை குறைந்த வயதில் இப்படி 4 துறைகளில் ஒருவர் புகழ் பெறுவது என்பது மிக மிக கடினமான ஒன்று. அண்மையில் அவரை பற்றி வந்திருக்கிற கட்டுரை ஒன்றினை அப்படியே நகல் எடுத்து சின்னமனூர் சோமசுந்தரம் அவர்கள் எனக்கு அனுப்பி வைத்தார்கள். அது உங்கள் நூலகம் என்னும் நூலில் காமராசன் அவர்கள் எழுதியிருக்கிற கட்டுரை. எது குறித்த கட்டுரை என்றால், அண்மையிலே மனோன்மணியம் சுந்தரனாரின் இன்னொரு பக்கம் என்று ஒரு நூலை ஆ.க. பெருமாள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூல் பற்றிய விமர்சனம்தான் இந்த கட்டுரை. பேராசிரியர் மனோன்பிள்ளையினுடைய இன்னொரு பக்கம் என்றால் எப்போதுமே இந்த இன்னொரு பக்கம் என்கிற தலைப்பு எதிர்மறையான தலைப்பாகத்தான் பல நேரங்களில் கருதப்படும். ஒருவரை மிக நல்லவர் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரிடத்திலே இப்படி தவறுகளும் இருந்தன. ஹிட்லரை மிக மோசமானவர் என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் அவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்கிறது என்பதாகத்தான் அந்த இன்னொரு பக்கம் என்கிற தலைப்புகள் அமையும். ஆனால் ஆ.க. பெருமாள் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த இன்னொரு பக்கம் என்பது மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களினுடைய இன்னொரு புகழ்பெற்ற பக்கத்தை தான் நமக்கு காட்டுகிறது. நாம் அறிந்திருக்கிற முகத்துக்கு எதிர்மறையாக அது இல்லை. பொதுவாக அறியப்பட்டிருக்கிற முகம் எது என்று கேட்டால், அவருடைய தமிழ் புலமை, அவருடைய தத்துவ அறிவு, குறிப்பாக அவர் தமிழ் இலக்கியத்திற்கு தந்திருக்கிற மனோன்மணியம் என்னும் நாடகம் இருக்கிறதே அந்த கொடை. ஆனால் இதனை தாண்டி இன்னொரு பக்கம் என்ன இருக்கிறதென்றால், அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளராகவும் கல்வெட்டு ஆய்வாளராகவும் இருந்திருக்கிறார் என்பதுதான் அந்த புத்தகம் தருகிற புதிய செய்தி. அவர் கல்லூரிகளிலே, பள்ளிக்கூடங்களிலே, திருவனந்தபுரத்திலே படித்தவர். தத்துவத்திலே இளங்கலை, முதுகலை 2 பட்டங்களையும் திருவனந்தபுரத்தில் இருக்கிற மகாராஜா கல்லூரியிலே படித்து பெற்றவர். பிறகு அவர் தத்துவ பேராசிரியராகத்தான் இருந்தார். அதனாலே தான் அவர் எழுதியிருக்கிற அந்த மனோன்மணியம் நாடகத்திலே கூட சித்தாந்தம், வேதாந்தம் போன்ற அந்த தத்துவ மோதல்களெல்லாம் நிறைய இடம்பெற்றிருக்கும். மனோன்மணியம் என்கிற நாடகம் தமிழுக்கு நவீன காலத்தில் நாடகமே இல்லை என்கிற ஒரு பழிச்சொல்லை போக்கிற்று. இன்று வரையில் அந்த மனோன்மணியம் நாடகத்தை படிக்காமல் தமிழ்நாட்டில் யார் ஒருவரும் ஒரு பட்ட வகுப்பை கூட கடந்துவிட முடியாது என்கிற அளவுக்கு அந்த நூல் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. அந்த நூலிலே வருகிற அந்த குடிலன் போன்ற அந்த பாத்திரங்களெல்லாம் சிரித்து கொண்டே நயமாக ஒரு வில்லன் பாத்திரத்தை உருவாக்க முடியும் என்பதை அந்த நாடகம் காட்டிற்று. வில்லன் என்றாலே கொடூரமாக இருக்க வேண்டும்,
மிக உறக்கச் சிரிக்க வேண்டும் என்கிற அந்த இலக்கணங்களை எல்லாம் மாற்றிவிட்டு பார்ப்பதற்கு நல்லவனைப் போலவே இருக்கிற நயவஞ்சகன்தான் குடிலன் என்று அந்த பாத்திரத்தை உருவாக்கி காட்டியவர் மனோன்மணியம் பிள்ளை அவர்கள். வையாபுரி பிள்ளை தன்னுடைய ஆய்வு பற்றில் எழுதுகிற போது, ஆய்வு நூலில் எழுதுகிற போது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் குறிப்பிடத்தக்க தமிழறிஞர்கள் 6 பேர் என்று எழுதுகிறார். அப்படி 6 பேரை வரையறுத்தே வையாபுரி பிள்ளை அவர்கள் எழுதுகிறார். அதிலே அவர் குறிப்பிடுகிற அந்த 6 பேர் வி. கனகசபாபதி பிள்ளை, சீவை தாமோதரம் பிள்ளை, பூண்டி அரங்கநாத முதலியார், ராஜமையர், இப்படி அவர் அடுக்கிக் கொண்டே வந்து அதில் 6ஆவதாக மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களை குறித்து இந்த 6 பேரிலும் கூட ஆங்கில அறிவும் தமிழ் அறிவும் சைவ சித்தாந்த அறிவும் பெற்றிருந்தவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள்தான் என்று எழுதுகிறார். வையாபுரி பிள்ளை அவர்களிடத்திலே அப்படி ஒரு பாராட்டை பெற்றுவிடுவது எளிதில்லை. அப்படியும் அவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய அறிஞராக சுந்தரனார் இருந்திருக்கிறார். அவர் குறிப்பிடுகிற போது அறிவு என்பதை கூட பேரறிவு, சிற்றறிவு, புலனறிவு என்று 3ஆக பிரிக்கிறார். நூல்களை மத நூல்கள், கலை நூல்கள், பொருள் நூல்கள், பொது நூல்கள் என்றும் 3ஆக பகுக்கிறார். சுந்தரனார் அவர்களினுடைய இந்த பகுப்பு முறை இருக்கிறதே, நூல்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று அது மதம் சார்ந்தவையாக இருக்கும், அல்லது கலைகள் சார்ந்தவையாக இருக்கும், அல்லது பொது நூல்களாக இருக்கும். இப்படி சொல்லிவிட்டு அவர் எதற்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்றால் பொது நூல்களுக்குத்தான். சுந்தரம் பிள்ளை அவர்கள் சைவ சமயத்திலே ஊறி திளைத்தவர். தனியாகவே அதனை ஒரு ஆசிரியரிடத்திலே கற்றுக்கொண்டவர். திருஞான சம்பந்தரிடத்திலே மிகுந்த பற்றுடையவர். திருஞான சம்பந்தரினுடைய காலத்தை ஆய்வு செய்து அவர் நிறுவியிருக்கிற அந்த விதம்தான் இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஞானசம்பந்தரினுடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு என்று நிறுவியவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள்தான். அவருக்கும் விவேகானந்தருக்கும் இருந்த நெருக்கமான தொடர்பு நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. விவேகானந்தர் சிகாகோவிலே போய் உரையாற்றுவதற்கே பின்புலமாக ஆதரவாக இருந்தவர் அவர்தான். அவருக்கும் விவேகானந்தருக்கும் இடையிலே நடந்த உரையாடல்கள் குறித்து கூட பல்வேறு நூல்களிலே செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. விவேகானந்தர் சுந்தரம் பிள்ளை அவர்களை பார்த்து நீங்கள் எந்த குலம் என்று கேட்கிறார், எந்த கோத்திரம் என்கிறார். அதற்கு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் நான் திராவிட கோத்திரம் என்று விடை சொல்லுகிறார். திராவிடம் என்கிற சொல்லை மிக அழுத்தமாக நிலைநிறுத்தியவர்களிலே அவரும் ஒருவர். 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி என்பது 3 விதமான அறிஞர்களை கொண்டிருந்த காலம் என்று நாம் சொல்லலாம். ஒரு பக்கத்திலே தத்துவ விவாதங்கள் நடந்து கொண்டே இருந்தன. அது மிக நுட்பமான செய்திகளை எடுத்துக்கொண்டு அது குறித்து மணிக்கணக்கில் விவாதிக்கிற அல்லது விவாதங்களிலேயே தங்கள் வாழ்நாளை செலவழித்து விடுகிற அறிஞர்கள் கூடியிருந்த பக்கம் என்பது ஒன்று. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் இந்த இந்திய கலை மரபு, இந்திய தத்துவம் இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு எத்தனை காலத்துக்கு பழம்பெருமை பேசி கொண்டிருப்பது அல்லது பழையவைகளை பேசி கொண்டிருப்பது என்கிற போக்கில் ஐரோப்பிய மரபில் கரைந்து ஐரோப்பிய இலக்கியங்களை உட்கொண்டு இந்த இந்திய தமிழ் மரபு கலை இலக்கியம் இவைகளை பற்றி பேசுவதெல்லாம் ஒரு அறிவாளிக்கு அழகில்லை என்று கருதி நவீனமாக ஐரோப்பிய மரபுகளில் ஐரோப்பிய இலக்கியங்களில் ஊறி திளைத்த பேராசிரியர்கள் இன்னொரு வகை. ஐரோப்பிய அறிவை உள்வாங்கி கொண்டாலும் இந்திய தமிழ் மரபுக்கு ஏற்றவாறு இந்த மண்ணில் நின்று அதனை வெளிப்படுத்திய பேராசிரியர்கள் 3வது வகை. அந்த 3வது வகையை சார்ந்தவர்தான் மனோன்மணியம் சுந்தரனார் என்பது ஆ.க. பெருமாள் அவர்கள் எழுதியிருக்கிற கட்டுரையின் உட்பொருளாக அமைந்திருக்கிறது. மனோன்மணியம் சுந்தரனாருக்கு இங்கே இருக்கிற சைவ சித்தாந்த வாதங்களும் மிக நன்றாக தெரியும். ஐரோப்பிய இலக்கியங்களிலும் அவருக்கு ஒரு பயிற்சி இருந்திருக்கிறது. இரண்டையும் இணைத்து நவீனமான இந்த மரபுக்கு ஏற்ற வகையில் தன்னுடைய படைப்பை அவர் வழங்கியிருக்கிறார் என்று அவர்கள் எழுதுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு புதிய திறமையோடும் நவீன பார்வையோடும் மரபார்ந்த புலமையோடும் வாழ்ந்திருக்கிறார் மனோன்மணியம் சுந்தரனார் என்பது வியப்பாக இருக்கிறது.
நமக்கெல்லாம் வருத்தம் தரக்கூடிய ஒரே ஒரு செய்தி, அவர் 42 வயதில் மறைந்து போய்விட்டார். 1897 மறைந்து போய்விட்டார் என்பதுதான். அவர் பிறந்த நாள் 1855 ஏப்ரல் 6. நாளுக்கு நாள் அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே அதை பற்றிய அரிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள் அறிவியல் சார்ந்த வல்லுநர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். தமிழகத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதை மக்கள் எல்லோரும் அறிவார்கள். இந்த தண்ணீர் பற்றாக்குறைக்கு காரணம் என்ன? சில மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையுடைய காரணம் தெரியும். ஆக பல வகை காரணங்கள் இருக்கின்றன. அதில் சிறப்பான காரணங்களான ஒரு 7, 10 காரணங்கள் இருக்கின்றன. அதாவது நமக்கு பெய்கின்ற மழையை நாம் அதிகமாக பெய்கின்ற மழை காலத்தில் அதை நாம் சேமிப்பதில்லை, அது ஒரு காரணம். அல்லது பெய்கின்ற மழைக்கு ஏற்ற வகை தானியத்தை பயிர் செய்வதில்லை, அது ஒரு காரணம். நம்மளது நீர்நிலைகள்லாம் தூர்ந்திருக்கின்றன. அந்த நீர்நிலைகளை நாம் அதுகளெல்லாம் அந்த தூர்வை எடுப்பதில்லை. சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்துவதில்லை. உலகளவில் பல வகையான நீர் மேலாண்மை வழிகள் இப்பொழுது கடைப்பிடிக்கப்படுகின்றன. அவற்றையெல்லாம் நான் கடைப்பிடிப்பதில்லை. அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், கூரை மழை நீரை சேமிக்கிறார்கள். கூரை மழை நீரை சேமிப்பது எல்லா இடங்களிலும் சரியாக நடப்பதில்லை. செயற்கை நிலை நீர் செய்வதை சரியாக எங்குமே செய்வதில்லை. இது போன்ற பல காரணங்களினால் நமக்கு வேண்டிய வேண்டிய அளவு நம்மால் மழையை சேகரிக்க முடிவதில்லை. அது மட்டுமல்ல, சில சமயங்களில் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், நீர் ஆதாரங்களை, நீர் ஏரிகளை அவற்றை நாம் ஆக்கிரமித்துக் கொள்கிறோம். சில சமயங்களில் ஆக்கிரமித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு வீட்டை கட்டி அந்த நீர்வளம் பெறுகின்ற அந்த இடத்தை நாம் பாழ்படுத்தி விடுகிறோம். சில சமயங்களில் அங்கு வளாகங்களை கட்டுகிறோம். இவ்வாறு அந்த நீர்நிலைகளையே நம்ம ஆக்கிரமித்து கொள்ளுகின்ற காரணத்தினால் அங்கு போதிய அளவு நீர்வளம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இவ்வாறு பல வகையான நமக்கு வேண்டிய நீர்வளத்தை நாம் பெருக்காத காரணத்தினால்தான் தமிழகத்திலே இப்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகிறது. ஆக இந்த தமிழகத்தினுடைய நீர்வளத்தை எப்படி பெருக்க வேண்டும்? பெருக்குவதற்கு பல வகை வழிகள் இருக்கின்றன. அவற்றில் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மழைநீர் சேகரிப்பு, அது ஒரு சிறப்பான வழி. இங்கு எவ்வளவு மழை பெய்கிறது? சராசரி ஆண்டுகளில் 1643 டிஎம்சி மழை பெய்கிறது. இந்த மழையெல்லாம் நான் சேகரிக்கணும்னா இல்லையே. அந்த சராசரி மழையாண்டில் பெய்கின்ற மழையில் கிட்டத்தட்ட 100 டிஎம்சியை நாம் கடலில் விட்டுவிடுகிறோம். அதில் முக்கியமான நதிகள் என்னால் தெற்கிலிருந்து நீங்கள் ஆரம்பித்தால் தாமிரபரணி, வைப்பாறு, வைகை, அப்புறம் வடக்கு நோக்கி வந்து நமக்கு மத்திய பகுதியில் வந்தால் காவேரி, அது தென்பெண்ணை, அதுக்கு பிறகு வடக்கு வர தென்பெண்ணை, வடக்கு வெள்ளாறு, கோதையாறு என்று ஒரு 6-7 ஆறுகளில் அதிகமான சராசரி மழையை பெய்கின்ற போது கடலில் செல்கிறது. அந்த மழையை நாம் சேகரிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நாம் கூரை மழைநீரை சேகரிக்கிறோம். பொதுவாக செயற்கை மழைநீர் செய்ய வேண்டும் என்றால் செயற்கையாக மழையை நாம் சேகரிக்க வேண்டுமென்றால் அது கூரையில் மட்டும் பத்தாது. தமிழகத்தில் எங்கெல்லாம் சேகரிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் சேகரிக்க வேண்டும். அந்த அளவு நான் செய்தோம் என்றால் கிட்டத்தட்ட இப்பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும், பெரும்பாலான கிணறுகள் வறண்டு விட்டன. சில கிணறுகள் 30 அடியாக இருந்தது 300 அடி ஆகிவிட்டது, 1000 அடி ஆகிவிட்டது. இப்போ கோயம்புத்தூர்லாம் 1500 அடி வரைக்கும் துளைக்கிணறுகளை போட ஆரம்பித்து விட்டார்கள். இதெல்லாம் என்ன? அது போதிய அளவு நிலநீர் இருந்தது. இப்பொழுது எல்லாமே அதிகமான அளவில் ஊறும் அளவை விட எடுக்கின்ற காரணத்தினால் அவையெல்லாம் வறண்டு வருகின்றன. எனவே உடனே நம்ம ஆழத்தை கூட்டிக் கொண்டே இருக்கிறோம். ஆக அதனால் நம்ம செயற்கை நீர் செஞ்சோம்னா நீர் வளத்தை மேலே கொண்டு வரலாம். என்னுடைய கணக்குப்படி நான் ஒரு கணக்கு போட்டிருக்கபடி 4 மீட்டர் கடின பாறையில் இருக்கின்ற நீர்க்கோர்ப்பு பாறையை நாம் நிலைநீர் செறிவு செய்தல், அதே போல்
படிவுப்பாறை, அதாவது மணல் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து 3 மீட்டர் அந்த நம்ம வந்து நீர்வளத்தை நம்ம அதை செறிவு செய்தால் கிட்டத்தட்ட 375 டிஎம்ஜி தண்ணீரை பூமியின் கீழே தேக்கி அதை நாம் அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம். இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட தொடர்ந்து 10 அல்லது 20 வருடம் அதை செய்தோம் என்றால் அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 375 டிஎம்ஜியை நான் பெற முடியும். அதற்கடுத்து நான் கோடை உழவுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கோடை மழைங்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 130 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. அந்த கோடை மழையை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. அந்த கோடை மழையை பயன்படுத்துறதுக்கு என்ன ஒன்றுனா, அந்த கோடை மாதத்தில் நம்முடைய நிலத்தை எல்லாம் உழுகணும். அதில் ஒரு 51 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு நமக்கு நிலத்தில் நம்ம விவசாயம் செய்கிறோம். அந்த நிலத்தையெல்லாம் உழுதணும்னா அங்கே நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா கிட்டத்தட்ட 69 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும். அதுக்கடுத்து விவசாயத்தில் நீர் மேலாண்மை. இப்போ விவசாயத்தில் உலகத்தில் நிறைய இடங்களில் விவசாயத்தில் நீர் மேலாண்மை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த விவசாயத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் நீங்கள் எவ்வளவு தண்ணீரை சேமிக்க முடியும் என்றால் கிட்டத்தட்ட 290 டிஎம்சியை சேமிக்க முடியும். மற்ற செயற்கை நிலநீர் செறிவுக்கு பிறகு அதிகமான நீர்வளத்தை சேகரிக்க அளவுக்கு வாய்ப்புள்ள இடம் எதுவென்றால் அது விவசாயத்தில் தான் நம்ம அந்தளவு சேமிக்கணும். இந்த விவசாயத்திலே பல வகைகள் இருக்கிறது. சில சிஸ்டம் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது எப்படின்னா நெல் விவசாயத்தை சிறப்பாக செய்தல். இப்படி செஞ்சோம்னா இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 19 லட்சம் ஹெக்டேர் நெல் விவசாயம் செய்கிறோம். இதில் 14 லட்சம் ஹெக்டேர் ஒரு 50 அந்த அளவுக்கு நம்ம 35-40 விழுக்காடு நிலத்தை நம்ம செய்தோம்னா கிட்டத்தட்ட என்னென்னா 150 டிஎம்சி தண்ணீரை அதில் சேமிக்க முடியும். அப்புறம் அதுக்கடுத்து நுண்பாசன முறையை எங்கே செய்யலாம்னாக்கா கரும்பில் நம்ம செய்யலாம். ஒரு 3 லட்சம் ஹெக்டரில் நம்ம பண்ணோம்னாக்கா ஒரு 62 டிஎம்சி தண்ணீரை நாம் தேக்க முடியும். அதே போல் சில சமயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய மழை கிடைக்கும், மழை பெய்யும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா எப்போ பார்த்தாலும் வாழை, தென்னை இது போன்ற நெல் இதுகளை நம்ம பயிர் பண்ணுறோம். அதில் என்னென்னாக்கா நிறைய தண்ணீரை குடிக்கிறது. அது போன்ற இடங்களில் எங்கெல்லாம் தண்ணீர் குறைவாக இருக்கிறதோ அங்கே நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நஞ்சை பயிருக்கு பதில் புஞ்சை பயிரை போட்டோம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 21 டிஎம்ஜி தண்ணீர் சேமிக்கலாம். ஆக இந்த வகையில் நமக்கு விவசாயத்தில் மட்டும் 290 டிஎம்ஜி தண்ணீரை சேமிக்கலாம். அதுக்கடுத்து என்னென்னா நமக்கு கடற்கரை இருக்குது. கிட்டத்தட்ட 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை இருக்குது. அந்த கடற்கரை உள்ள மக்களுக்கு எப்படியாவது அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு அங்கே கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த நீர்க்கோறு பாறையெல்லாம் உப்பு தண்ணியாக இருக்கும். சில இடங்களில் உப்பு தண்ணியாக இருக்குது. அந்த உப்பு தண்ணியாக இருக்கிற பார்க்கலாம் அவங்களுக்காவது ஒரு 30 டிஎம்சி அளவு கடற்கரை ஓரத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு 30 டிஎம்சி அளவு தண்ணீரை அவர்களுக்கு அன்றாட பயன்பாட்டுக்கு அப்படி செஞ்சோம்னா அதில் ஒரு நமக்கு மற்ற நமக்கு இயற்கையாக உள்ள நீர் வளத்தை நாம் தக்க வைத்து கொள்ளலாம். அது அப்படி செய்ய வேண்டும். அதுக்கடுத்து சில சமயங்களில் நமக்கு தமிழ்நாடு என்னென்னா கிட்டத்தட்ட 76 விழுக்காடு பகுதி கடினப்பாறைகள் அமைந்திருக்கிறது. இந்த கடினப்பாறை உள்ள அவ்வளவு நிலநீர் நீர் வளம் அவ்வளவு அதிகமாக இல்லை. அந்த இடத்துல எல்லாம் தொழிலை செஞ்சுட்டு அங்கே அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னாக்கா அங்கே விவசாயத்தை செய்யக்கூடாது. அந்த இடத்துக்கு வேண்டிய நமக்கு வேண்டிய தானியத்தை என்ன பண்ணலாம், எங்கெங்கே நமக்கு விவசாயம் நம்ம அதிகமாக பண்ணுறோமோ அங்கேருந்து நம்ம தானியத்தை இறக்குமதி செய்து கொண்டால் அப்படி ஒரு 50 டிஎம்ஜியை நாம் மிச்சம் பண்ணலாம். அதுக்கடுத்து பாசனத்திறனை அதிகரித்தல். பாசனத்திறனை அதிகரித்தல்னா இந்த கால்வாயில் ஒரு இடத்துல மணலாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மணலில் தண்ணி கீழே போனோம்னா அது அடுத்த வயலுக்கு தண்ணி போகாது. அப்போ என்ன ஒன்று அந்த இடத்துல சிமெண்ட் போட்டு அதை அடைச்சிடணும். சில நேரத்தில் வாய்க்கால்லாம் என்ன வளைஞ்சி நெளிஞ்சி இப்படி போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல என்ன ஒன்றும் அது நேராக ஆக்கணும். அல்லது சில இடங்களில் வரப்பே இல்லாமல் இருக்கும், அப்போ தண்ணியெலாம் ஓடிடும். அதை வரப்பு வைக்கணும். இவ்வாறு நம்ம நீர் மேலாண்மை வழிகளை அதாவது மேலாண்மை வழிகளை நம்ம செய்தோம்னாக்கா நம்ம என்ன ஒன்று அதாவது இரிகேஷன் டிஃபிஷியன்சி என்று சொல்லுவார்கள். அந்த அளவு அதில் ஒரு 50 டிஎம்சியை நாம் சேகரிக்கலாம். இவ்வாறு தமிழகத்தில் நீங்கள் எவ்வளவு தண்ணீரை சேமிக்கலாம் என்றால்
கிட்டத்தட்ட 1100 டிஎம்சி அளவு நாம் தண்ணீரை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு நாளில் 2 நாள் செய்ய முடியாது. இதெல்லாம் ஒரு என்னென்னா ஒரு காலக்கெடு வைத்துக்கொண்டு இது இத்தனை வருஷத்தில் முடிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது, அப்போ தான் நாடு வாழணும், மக்கள் வாழ்வார்கள், இங்கு எல்லாம் நீராளெல்லாம் பெருகும் அப்படின்னு ஒரு நோக்கை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு வருடத்துக்கு இவ்வளவு பணத்தை நம்ம அதற்கென்று நம்ம அதற்கென்று ஒதுக்கி இதை இப்போ 20 வருஷத்தில் செய்யணும், 10 வருஷத்தில் செய்யணும்னு அதை நம்ம ஒரு காலக்கெடு வைத்துக்கொண்டு செய்யலாம். ஆனால் இந்த வகையில் நம்ம என்னன்னா, நான் சொன்ன எப்படின்னாக்கா இப்போ இருக்கிற நீர்வளம் 641, நமக்கு 1700 வேணும். ஆனால் இந்த 1500 அதிகமாக கிடைக்கிறதுனால நமக்கு எவ்வளவு ஒரு ஆளுக்கு அந்த 600 ஆயிரத்தை 900 ஆகலாம். இந்த 2050 416 ஆயிரத்தை 700 ஆக்கலாம். ஆனால் 1700 ஆக்க முடியாது. ஆனால் இதுக்கு 1700 ஆக்கணும்னா 2 வழி இருக்குது. ஒன்று, கடல் நீரை நன்னீராக்கி பயன்படுத்தணும். இன்னொன்று என்னன்னாக்கா, நமக்கு நதிநீர் நிறைய நமக்கு இந்திய நதிகளில் நிறைய வீணாகுது, அவற்றை நாம் பயன்படுத்தணும். ஆனால் கடல் நீரை இப்போ நம்ம நன்னீர் ஆக்குறதுன்னு நமக்கு காவிரி டெல்டாவுக்கு மட்டுமே எனக்கு எவ்வளோ வேணும்னா 17 லட்சம் கோடி வேணும். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இருக்கின்ற அந்த நதிநீரை பங்கிட்டால் கிட்டத்தட்ட 12 அல்லது 13 லட்சம் கோடியில் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் கொடுக்கலாம், ஒவ்வொரு வயலுக்கும் தண்ணீர் கொடுக்கலாம், ஒவ்வொரு ஏரியையும் பெருக்கலாம், ஒவ்வொரு குட்டையையும் பெருக்கலாம். ஆக இந்திய பொருளாதாரத்தை நாம் நல்ல முறையில், தமிழ்நாட்டு பொருளாதாரத்தையும் தமிழ்நாடு மக்களையும் நான் நல்ல முறையில் வாழ வைக்க முடியும். எனவே அந்த நதிநீரை பங்கிடுதல் ஒன்று தான் இந்த இந்தியாவினுடைய எங்கெங்கே தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிறதையோ அவற்றையெல்லாம் போக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நிலவி கொண்டிருக்கும் கோடை காலத்தில் நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு அழகாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். பொதுவாகவே நகரங்களில் சாலையோரமாக பூங்காக்கள் அமைக்கின்ற ஒரு முறை இருக்கிறது. நாம் நினைப்பது உண்டு, பூங்காக்களை அமைப்பது என்பது அந்த நகரத்தை அலங்கரிப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு முயற்சியாக இருந்தால் கூட, ஆனால் அதையும் தாண்டி சுற்றுச்சூழலோடு இணைந்து இருக்கின்ற ஒரு முறையை உருவாக்குவதற்குத்தான் அத்தகைய சாலையோரங்களிலும் அல்லது நகரங்களின் மத்தியிலும் பூங்காக்கள் அமைக்கின்ற ஒரு முறை இருக்கிறது. பொதுவாகவே வனமாக இருக்கிற பல இடங்களை அழித்து கட்டடங்களை கட்டி நாம் நம்முடைய வனங்களை அழித்திருக்கிறோம். அதனால் உள்ள விளைவுகளையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இருந்தால் கூட இன்றைக்கி நம்முடைய சுற்றுச்சூழல் மேல் இருக்கிற அந்த விழிப்புணர்வின் அடிப்படையில் நாம் வாழ்கிற இடங்களில் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டு தான் இருக்கிறோம். அதில் ஒன்றுதான் நகரங்களில் பொதுவாக பூங்காக்களை அமைக்கின்ற ஒரு முறை. ஆனால் பொதுவாக அந்த பூங்காக்களை அமைக்கின்ற ஒரு முறையாக இருக்கலாம், அல்லது சிறு சிறு தோட்டங்களை உருவாக்குகிற ஒரு முறையாக இருக்கலாம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் லேண்ட்ஸ்கேப் என்று சொல்கிறோமே, ஒரு கட்டடத்தை கட்டி அதற்கு முன்பகுதியில் அழகான தோட்டங்களை உருவாக்குகிற ஒரு முறை இருக்கிறது. இது எதற்காக என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, நாம் இயற்கையோடு எப்பொழுதுமே இணைந்திருக்கிற, அதை உணர்வோடு ஐக்கியமாக இருக்கிற ஒரு தன்மை நமக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. அது ஒன்று. இன்னொன்று, அத்தகைய செடிகளை, கொடிகளை, மரங்களை நம்முடைய பூங்காக்களில் பார்க்கின்ற பொழுது, அது நகர வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு அது வரப்பிரசாதமாக இருப்பது என்பதற்கே அர்த்தம் என்னவென்று கேட்டால், பல சூழலின் காரணமாக மன அழுத்தம் ஏற்படுகிற ஒரு வாய்ப்பு அதிகமாகவே நகரங்களில் வாழுகிறவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது.
அல்லது வேலைப்பளுவை அதிகமாக வைத்திருப்பவர்களுக்கும் அத்தகைய ஒரு சூழல் இருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் இந்த மாதிரியான இயற்கையோடு அமைந்திருக்கிற அந்த பூங்காக்களில் இருக்கிற செடிகளை, கொடிகளை, மரங்களை பார்க்கிற பொழுது எளிதாக அந்த மன அழுத்தத்தை குறைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது என்பது பல ஆராய்ச்சிகள் நிரூபித்திருக்கிறது. அதனால்தான் நம்முடைய வாழிடங்களில் வனங்களை உருவாக்க முடியவில்லை என்றால் கூட இது போன்ற ஒரு சிறு சிறு பூங்காக்களை உருவாக்கி மக்கள் மனதில் இருக்கிற அந்த அழுத்தத்தை குறைப்பதற்கு இயற்கையாகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வசதிதான் இந்த பூங்காக்கள். பல நேரங்களில் பூங்காக்களை நாம் நடைப்பயிற்சிக்கு பயன்படுத்துகிறோம் என்பது இருந்தால் கூட அவ்வாறு அந்த பயிற்சியோடு நம்முடைய மன அழுத்தம் குறைந்து விடுகிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது இயற்கைக்கு எப்பொழுதுமே ஒரு குணம் அளிக்கிற ஒரு தன்மை இருக்கிறது, அல்லது நோய்களை குணப்படுத்துகிற ஒரு தன்மை, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம் மனதில் இருக்கிற ஒரு அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை அதோ இருப்பது என்பது நமக்கு தெரிந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இது போன்ற பல இடங்களில் பூங்காக்களை அமைப்பது என்பது இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இன்னொன்று, பல நாடுகளில் ஒரு குழந்தை படிக்கின்ற பொழுதே, பள்ளியில் படிக்கின்ற பொழுதே தோட்டங்களையும் அல்லது பூங்காக்களை உருவாக்குகிற வகையில் சில பயிற்சிகள் கொடுக்கிறார்கள். அதில் உள்ள ஆராய்ச்சியை அவர்கள் செய்து எந்தெந்த குழந்தை அந்த இயற்கையோடு ஆர்வத்தோடு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பூங்காக்களை உருவாக்குகிற அல்லது சிறு சிறு தோட்டத்தை உருவாக்குகின்ற அந்த குழந்தைகளினுடைய மனநிலையை அறிந்து ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அத்தகைய குழந்தைகள் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருந்தால் கூட பல நோய்களுக்கு ஆளாகாமல் தங்களை பாதுகாத்து கொள்கிறார்கள், மன அழுத்தம் அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு உன்னதமான தகவல்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதை வைத்து பார்க்கிற பொழுது ஒரு மரத்தை நடுவதும் அல்லது அதை பராமரிப்பதும் அல்லது தோட்டத்தை உருவாக்கி அந்த இயற்கையோடு உரையாடுகிற ஒரு சூழலை நாம் உருவாக்குகிற பொழுது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மனநிலையும் உடல்நிலையிலையும் ஒரு சிறந்த ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்பது இன்றைக்கு அதனுடைய தன்மை, அதனுடைய நன்மை புரிந்ததனுடைய காரணமாக பல மேலை நாடுகளில் பள்ளிகளிலே குழந்தைகளுக்கு இது போன்ற தோட்டத்தை, பூங்காக்களை உருவாக்குகிற ஒரு பயிற்சியில் அவர்கள் ஈடுபடுத்துவதோடு இல்லாமல் அதன் மூலம் அவருடைய மன அழுத்தத்தை குறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது இது இரு வகையில் நன்மை பயக்கின்றது. ஒன்று, சுற்றுச்சூழலை மேன்மைப்படுத்துவதற்கு இது உதவியாக இருக்கிறது. இன்னொன்று, அவர்கள் அந்த குழந்தைகள் தன்னுடைய மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாக்கிற ஒரு தன்மை உருவாக்குறது. இது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இன்றைக்கு மாறி வருகிற சூழல் என்னவென்று கேட்டால், பல நேரங்களில் நாம் எப்பொழுதுமே கட்டடங்களுக்குள் அடைபட்டு இருக்கிறோம். அது நாம் படிக்கிற இடங்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம். இன்னும் சொல்லியிருக்கிறார்கள், 90 விழுக்காடு குழந்தைகள் ஒரு கட்டடத்திற்குள்ளாக தான் எப்பொழுதுமே இருக்கிறார்கள். ஏனென்றால் வெளிப்புறத்தில் சென்று பல இடங்களுக்கு சென்று வருகிற அந்த சூழல்கள் மாறி இன்றைக்கு எங்கு சென்றாலும் ஒரு கட்டடத்துக்குள் இருக்கின்ற ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. அதை வைத்து பார்க்கிற பொழுது மாசு என்பது வெளியில் சென்றால் மட்டுமல்ல, இன்றைக்கு பல மணி நேரங்கள் நாம் ஒரு கட்டடத்திற்குள்ளாக ஒரு அறைக்குள்ளாகவே இருந்து நம்முடைய வாழ்க்கை முறையை ஓட்டி கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது
அங்கேயும் ஒரு இயற்கையான சூழலை உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆராய்ச்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பல கட்டிடங்களில் அல்லது வீடுகளில் சிறு சிறு செடிகளை வைக்கின்ற ஒரு முறை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது தேவையாக இருக்கிறது என்பது ஆராய்ச்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் வசிக்கின்ற ஒரு சிறு அறையாக இருந்தால் கூட அதில் ஒரு செடி இருக்கிற பொழுது அது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. என்ன சொல்கிறார்கள் என்றால், அத்தகைய செடிகளை வைப்பதனுடைய காரணமாக ஒரு அடர்த்தியாக இருக்கிற ஒரு அறையில் நாம் வாழ்கிற பொழுது நாம் பயன்படுத்துகிற பொருள்கள் இன்றைக்கு என்னவற்றை தருகிறது என்றால், நாம் பயன்படுத்துகிற அனைத்து பொருள்களும் வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு சில நச்சுப் பொருள்களை அறைகளில் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் நம் அறைகளில் பயன்படுத்துகிற பொருள்கள் அனைத்துமே வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்று சொல்லப்படுகிற, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அமோனியா, ஜைலின், அசிட்டோன் இது போன்ற பொருள்களால் உருவான பொருள்களைத்தான் நம்முடைய அறையில் பயன்படுத்துகிறோம். அதை நாம் சுத்தம் செய்கிற பொருள்கள் சூழலுக்காக பயன்படுத்தினாலும் சரி, அல்லது வீடுகளில் இருக்கிற தூசிகளை அகற்றக்கூடிய வகையில் பயன்படுத்துகிற பொருள்களாக இருந்தாலும் சரி, இது போன்று வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்று சொல்லப்படுகிற வேதிப்பொருள்கள் உருவாகிறது. ஒரு காலத்தில் எப்பொழுதுமே நம்முடைய கதவுகளும் ஜன்னல்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு அத்தகைய சூழ்நிலை இல்லை. அப்படி இருக்கிற பொழுது இது மாதிரி சிறு சிறு தாவரங்களை வீட்டுக்குள் வைப்பது மூலம் இத்தகைய தீமை தரக்கூடிய வேதியியல் பொருட்களை எளிதாக கிரகித்து கொள்வதோடு இல்லாமல் அதன் மூலம் நம்முடைய உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ளலாம் என்ற ஆராய்ச்சிகள், அதுவும் குறிப்பாக சுற்றுச்சூழலை அடிப்படையாக வைத்துள்ள ஆராய்ச்சிகள் இன்றைக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாம் எங்கு செல்கிறோமோ அல்லது எங்கு வாழ்கிறோமோ எங்கு இருக்கிறோமோ அத்தகைய இடங்களில் நம்மளோடு செடிகளோ கொடிகளோ அல்லது மரங்களோ இருக்கிற பொழுது நமக்கு பல நன்மைகள் உருவாக்கி அதன் மூலம் நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாத்து கொள்ளுகிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது இந்த இயற்கையாக இருக்கின்ற, இயற்கை அலங்கரிக்கிற அத்தகைய மரங்களும் செடிகளும் நம்மளோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் என்பது இன்றைக்கு ஊர்ஜிதமாக இருக்கிறது. அதனால்தான் நாம் இருக்கிற இடங்களில், அது வீடுகளாக இருக்கலாம், செல்கிற இடங்களாக இருக்கலாம், அல்லது நாம் வாழ்கிற நகரமாக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், ஒரு பொதுவான ஒரு பூங்காவை போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நாம் வாழ்கிற இடங்களிலே ஒரு சிறு சிறு தோட்டத்தை உருவாக்குவதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு நாமே தீர்வு கண்டுகொள்கிறோம் என்பதை வைத்து பார்க்கிற பொழுது இந்த உன்னதமான ஒரு தகவலை அடிப்படையாக வைத்து எப்பொழுதுமே நம்முடன் ஒரு செடியோ அல்லது கொடியோ அல்லது மரமோ நம்மை சுற்றி இருக்கிற பொழுது அது நமக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இயற்கையை போற்றாமல் எப்படி இருக்க முடியும்?